preparing for heaven, becoming His bride, waiting for Jesus, waiting for Jesus, waiting for Jesus forever. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலும் இப்படியாய் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின தெய்வ கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஆராதனை நம்ம அட்டன் பண்ண வேண்டும் என்று நாம் கூடி வரவில்லை. ஆண்டவராகிய இயேசுடைய பிரதான அன்பை, கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெளிப்படுத்தின ஒரு அன்பை தியானிக்கும்படியாகும். அவர் நமக்காய் செய்த தியாகத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளாய் ஜீவிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை திறந்து வைப்போம். ஹல்லேலூயா. ஆவிலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் எதை வேணாலும் விட்டுறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் விட்டுறக்கூடாது. ஏன் தெரியுமா? வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சம் சீக்கிரமாய் வருகிறது. ஆமென். சீக்கிரத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. ஆகார பஞ்சம் அல்ல, வார்த்தை கிடைக்கக்கூடாது. வார்த்தைன்னு சொல்லும்போது செய்தி எல்லா இடத்துலையும் இருக்கும். யூடியூப்ல இருக்கும், மீடியாவில் இருக்கும், பிரசங்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்காது. வசன பஞ்சம் அல்ல, சத்திய பஞ்சம் விளங்கிக் கொள்ள வேணும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சபையாரே, எதை இழந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம இழந்து விடக்கூடாது. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜன குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன். ஆகார பஞ்சம் அல்ல, தண்ணீர் பஞ்சமும் அல்ல, வசனம் கேட்கக்கூடாது, கிடைக்காத பஞ்சம். சத்தியம் கடைசி நாட்களிலே சத்தியம் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஜனங்கள் இங்கு அங்கு அலைந்து திரிந்தாலும் தேடினாலும் சத்தியம் கிடைக்காது. நான் தாழ்மையாய் சொல்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாய் சொல்கிறேன், மிகுந்த பாரத்தோடு சொல்றேன். கர்த்தர் கிருபையாக இன்னைக்கு நமக்கு ஏராளமான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? திரட்சி நாட்கள் இது. யோசேப்புடைய ஞானம் என்னவென்றால், அந்த 7 வருஷம் திரட்சி இருந்து பார்த்தீங்களா, அந்த 7 வருஷம் திரட்சியில நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்து விட்டு போலாம் என்று அல்ல, பஞ்ச நாட்களுக்காக சேகரித்து வைக்கிறது. அதாங்க ஞானம். திரட்சி நாட்களிலே நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா புடிச்சேன், கர்த்தருடைய வார்த்தை நல்லா கேட்டேன், ஆசீர்வாதமா இருந்தது அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறது ஞானம் அல்ல. இந்த நாட்களிலே வசன திரட்சி, கர்த்தர் அநேக சத்தியங்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம கேட்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், சத்தியத்தை பத்திரமா சேகரித்து சேர்த்து வைக்கணும். காரணம், சீக்கிரத்தில் பஞ்சம் வருகிறது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மாத்திரம் யோசிப்பு ஞானமா அந்த திரட்சி நாட்களிலே ஆகாரத்தை சேர்த்து வைக்காமல் போயிருப்பென்றால்
பஞ்சம நாட்களில் எல்லாமே அழிந்து போயிருப்பாங்க, அப்படிதானே? எல்லாமே அழிந்து போயிருப்பாங்க. யோசேப்போட குடும்பம் அழிந்து போயிருக்கும், தகப்பனுடைய வீட்டார் அழிந்து போயிருப்பார்கள், தேசத்தில் எல்லாமே அழிந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் ஞானத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கிருபையாய் தருகிற சத்தியங்களை ஒரு நாள் விட்டுறாதீங்க. எல்லாவற்றையும் மனதில் வைக்க முடியாது, எழுதி வைக்கணும், எழுதி வைக்கணும், அதை வீட்டில் தியானிக்கணும், இருதயத்தில் சேர்த்து வைக்கணும். Our heart should become the repository of God's word. தேக்கி வைக்கிற ஒரு களஞ்சியமா மாறணும், ஒரு ரிசர்வாயர். எப்படி டேம் தண்ணி தேக்கி வைக்கிறாங்களோ, அணையில தண்ணி தேக்கி வைக்கிறாங்களோ, ஏன்னா எப்ப பஞ்சம் வரும்னு தெரியாது பாருங்க. அப்படி தேக்கி வைக்க பழகி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து அன்பாய் நான் கேட்கிறேன், எதை விட்டு விட்டாலும் எதை விடக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒரு நாள் விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலுவையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு நமக்காய் செய்த தியாகம் இஸ் immeasurable love. அளக்க முடியாத தேவனுடைய அன்பு, அளவிட முடியாத அன்பு. இந்த சமயத்திலே நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் அமைதல் படுத்தி அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு அவருடைய சரீரத்தையே நமக்காய் கொடுத்தவர், அவருடைய இரத்தத்தை நமக்காய் கொடுத்தவர். இந்த காலையில அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்த அவனை பேசும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது, நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுகிறது, நம் ஆவியிலே ஹல்லேலூயா ஊக்குவிக்கப்படுகிறோம். தேவனோடு கூட ஒரு அந்யோன்யமான ஐக்கியத்துக்குள்ளே கடந்து போக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மீட்கப்பட்டவர்களின் தோரணை, the posture of the redeemed. The posture of the redeemed. மீட்கப்பட்டவர்களின் தோரணை. மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய தோரணை எப்படி இருக்கணும்? பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்ராகம் புஸ்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை இந்த காலை வேளையிலே வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கப்படும் போது பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் அதை பின்பற்றி கவனியுங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் திருப்பி பாருங்கள். உங்களுடைய கை வசனத்தை தொடணும். ஆமென். சும்மா பைபிளை மூடி இப்படி வச்சுட்டு இருக்கிறது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது பைபிள் அப்படியே மடியில் வச்சுட்டு கவனிக்கிறது அல்ல. உங்களுடைய கை இருக்குல்ல, இந்த வசனத்தை தொடணும். இந்த வசனம் யாரு? ஆண்டவராய் இயேசு. இந்த வசனத்தை உங்க கையால் தொடும்போது நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கிற, ஆண்டவரே நான் உம்மை தொடுகிறேன், உம்மை தொடுகிறேன். ஹல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய வல்லமை நமக்குள்ள பாயும். எப்படி அந்த வியாதிப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசுடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டது போல, அந்த விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் அந்த தொங்கலை தொட்ட போது ஆண்டவராய் இயேசுக்குள்ளாக இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த மகளுக்குள்ளாய் சென்று அந்த நிமிஷத்திலேயே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது போல. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்படும் போது பரிசுத்த வேதாகமத்தை திறந்து உங்களுடைய கரத்தை அந்த வசனம், அப்படிதான் யூதர்கள் பைபிளை வாசிப்பாங்க. யூதர்கள் நம்ம வாசிக்கிறது போல வாசிக்க மாட்டாங்க. பைபிளை இப்படி வச்சுக்கிட்டு வாசிக்கவே மாட்டாங்க. பைபிளை ஒரு டேபிளில் வச்சுட்டு அவங்க கிட்ட யாதுன்னு ஒன்று இருக்கும். யாதுன்னு இருக்கும். யாதுன்னா எபிரேயத்தில் கையின்னு அர்த்தம். கை போல செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி, ஒரு குச்சி மாதிரி கையின் வடிவத்திலேயே இருக்கும், விரலின் வடிவத்திலேயே இருக்கும். அதை ஒவ்வொரு எழுத்துல வைத்து வைத்து வாசிப்பார்கள்.
யூதர்கள் வேதத்தை வாசிக்கிறத பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இஸ்ரேலில் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம வாசிக்கிற மாதிரி அவங்க வாசிக்கிறது இல்லை. என்னைக்கு அதை நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து நான் வேதத்தை வாசிக்கிற விதத்தை மாற்றிக்கொண்டேன். இப்போ நான் எப்படி வாசிக்கிறேன்னா, ஒவ்வொரு வசனத்திலும் கையை வச்சு வச்சு வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை தொடும்போதெல்லாம் நான் ஆண்டவரை தொடுகிறேன். கர்த்தருடைய பரிசு. ஏன் தெரியுமா யூதர்கள் அப்படி வாசிக்கிறார்கள்? எபிரேயத்தில் ஒவ்வொரு வார்த்தையில் அல்ல, ஒவ்வொரு வசனத்தில் அல்ல, ஒவ்வொரு அதிகாரத்தில் இல்லை, ஒவ்வொரு எழுத்திலும் சத்தியம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒவ்வொரு எழுத்தை தொட்டு தொட்டு வாசிக்கிறார்கள். ஆமென். வாசிக்கும் போது எத்தனை பேர் வசனத்தை தொட போறீங்க? நீங்க வசனத்தை தொடுங்க, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொடுவார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய மனப்போக்கு சரியா இருக்கணுங்க. நம்முடைய மனப்போக்கு எப்பொழுதுமே, ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்முடைய மனப்போக்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து, மற்றவிடத்தில் பழகிற விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் நம்முடைய மனப்போக்கு சரியா இருக்கணும். இங்கிலீஷில் ரொம்ப அழகா சொல்வார்கள், அவர் ஆட்டிடியூட் determines the altitude. நம்முடைய மனப்போக்கு தான் நம்முடைய உயரத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. தவறான மனப்போக்கு இருந்தா, குறை கண்டுபிடிக்கிற மனப்போக்கு இருந்தா, ஈஸியா மற்றவங்கிட்ட கோச்சுக்குவாங்க. பாருங்க, சில பேர் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோச்சுக்குவாங்க. மனப்போக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்களால வளரவே முடியாது, உயரத்தை எட்டவே முடியாது. நம்முடைய மனப்போக்கை எப்போதும் சரியா வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். திருவிருந்தில் ஆராதனையில் பங்கு பெற நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய மனப்போக்கு சரியா இருக்கணும். நம்முடைய இருதயம் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஒரு பயபக்தியோடு கூட திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற ஒரு மனப்போக்கு நமக்கு இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களே அந்த ராத்திரியிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த ராத்திரி எல்லா ராத்திரியை போலும் அல்ல, ஒரு விசேஷித்த இரவு. It was a night of distinction. வித்தியாசப்படுத்துகிற ஒரு இரவு. ஆமென். அடிமைத்தனத்தை விடுதலையிலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு இரவு. ஜீவனை மரணத்திலிருந்து பிரித்து காட்டுகிற ஒரு இரவு. வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரித்து காட்டுகிற ஒரு இரவு. அன்றைக்கு ஆண்டவர் எதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி மாத்திர விடாதபடி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி புசிக்க வேண்டும் நீங்க சிந்தித்து பார்க்கும்படியாய் பேசுகிறேன். அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையில அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிறது மாத்திரமல்ல, எதை புசிக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தோரணை, அந்த ஆயத்தம் ரொம்ப அவசியம். ஆமென். எனக்கு அருமையான சபையாரே, பழைய ஏற்பாட்டிலே யாத்திராம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டிலே நாம் அனுசரிக்கிற பரிசுத்த திருவிருந்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை சபையார் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் உள்ள பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டிலே இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அனுசரிக்கிறதான இந்த பரிசுத்த திருவிருந்து, இது ரெண்டும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? இதில் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. It is both profound and symbolic.
இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் செய்து முடித்த இரட்சிப்பின் மீட்பின் திருப்பணியை இந்த பஸ்கா, பழைய ஏற்பாட்டு பஸ்கா, புதிய ஏற்பாட்டு திருவிருந்து தெளிவாக விளக்குகிறது. பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்கா எப்படி அவர்கள் புசிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே அவர்கள் பூச வேண்டும். காரணம், சங்கார தூதன் கடந்து வருவார். எந்தெந்த வீடுகளிலே நிலைக்கால்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் காக்கப்படும். காரணம், அந்த ராத்திரியிலே எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்ச பிள்ளைகளும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்த சங்கரிப்பிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் எபிரேய வீடுகள் நிலைக்கால்கள் இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நியாய தீர்ப்பிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு காத்து கொண்டது. அதை அவர்கள் எப்படி புசிக்க வேண்டும் என்றால், அவசரமா புசிக்கணுமா? எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்கிற ஒரு தோரணையிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்கள் புசிக்க வேண்டும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தான் அந்த பஸ்கா. ஹல்லேலூயா. அவருடைய தியாகமான கல்வாரி சிலுவையின் மரணம் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டிலே அந்த ரா போஜனத்திலே அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது ஆண்டவர் இந்த அப்பத்தை தன்னுடைய சரீரமாகவும் இந்த ரசத்தை தன்னுடைய இரத்தமாகவும் அடையாளப்படுத்தி சீஷர்களுக்கு காண்பித்து அந்த புதிய ஏற்பாட்டின் அந்த உடன்படிக்கையை தன்னுடைய சீஷர்களுக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். The sacrifice of his covenant. ஆமென். எப்படி பழைய ஏற்பாட்டு பஸ்காவிலே அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு காத்ததோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டு காத்து ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே விடுதலையாக்கப்பட்டு வெளியே வரப்போகிறார்கள். எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அடையாளமாக தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. ஆமென். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இடைப்பட்டு தன்னுடைய ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து விடுதலையாக்கி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது போல புதிய ஏற்பாட்டிலும் இந்த திருவிருந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், நாமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆவிக்குரிய ரீதியிலே நாமும் ஒரு விதத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டெடுத்து நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த திருவிருந்து எதை நமக்கு காண்பிக்கிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு செய்த தியாகத்தின் மூலம் நமக்கு வந்ததான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளோட்டியின் கீழே அடிமைத்தனத்திலே, வேதனையிலே, துக்கத்திலே, நீங்க அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தா கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. நான் ஒரு தடவை அந்த இஸ்ரவேலுடைய எகிப்தின் அடிமைத்தனத்தினுடைய சரித்திரத்தை நான் வாசிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தாரத்தேரையா கண்ணீர் விட்டு அழுதேன். அவ்வளவு பாடு. ஆளோட்டிகள் சவுக்கில் அடிப்பார்களாம், வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அடிப்பாங்களாம். இன்னும் துரிதமா வேலை செய், இன்னும் அதிகமான செங்கலறு சொல்லி அடிப்பார்களாம். உடம்பெல்லாம் காயமாயிருமா. அந்த கொஞ்ச நேரம் சாப்பாடு கொடுக்கும்போது அவள் உட்கார்ந்து சாப்பிடும்போது அவருடைய சரீரத்தில் அந்த காயங்களிலிருந்து ரத்தம் அந்த சாப்பாட்டில் விழுமா. அவருடைய ரத்தத்தை கலந்து தான் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க.
எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் பாருங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய விடுதலைக்கு நேராக நடத்துறது. அதே போலதான் நாமும் பயங்கரமான சத்துருடைய பிசாசுடைய அடிமைத்தனத்திலே ஒரு நாள் வாழ்ந்தோம். கர்த்தர் கிருபையாக ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்காவை அவர்கள் வருஷந்தோறும் ஆசரிக்க வேணும். ஆண்டவர் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதை நினைவு கூர்ந்து வருஷந்தோறும் ஆசரிக்க வேணும். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்கள் நாம் திருவிருந்திலே பங்கு பெறும்போது ஆண்டவராய் இயேசு நமக்காய் செய்த தியாக பலியை நினைவு கூர்ந்தவர்களாய் ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த திருவிருந்து ஏதோ இன்றைக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அவருடைய மீட்பின் பணியை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு பஸ்கா தனி மனிதன் அல்ல, குடும்பங்களாக ஆசரிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது என்றால், தேவன் அவர்களுக்கு தந்ததான விடுதலையிலே எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த தெய்வீகமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே வந்த விடுதலைக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள். அந்த விடுதலையில எல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் உண்டான ஒரு ஐக்கியத்திலே ஒரு பங்கு இருக்கிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ளும் போது தனி மனிதராக அல்ல, ஒரு குடும்பமாக, விசுவாச குடும்பமாக இந்த திருவிருந்து பந்தியிலே நாம் அதை அனுசரிக்கிறோம். ஹல்லேலூயா. இது நம்மை ஒன்றிணைக்கிறது. ஒரே சரீரமாக நம்ம வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்திருக்கலாம், வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்திருக்கலாம். ஆனாலும் இந்த திருவிருந்து ஆராதனை வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைத்து விடுகிறது. We are in one family. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த திருவிருந்து என்று சொல்லும்போது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, கர்த்தர் செய்ததை நினைப்பூட்டுகிறது, ஒரு புதுப்பிக்கிற காரியம், அவரோடு கூட சரி செய்து அவரோடு கூட இசைகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த பஸ்கா என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்த இந்த தியாக பலிக்கு ஒப்பாக செய்யப்பட்டது தான் பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா. ஆமென். ஆகவே அவருடைய அந்த தியாக பலியின் ஆசீர்வாதத்திலே நாமும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆகவே சபையாரே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம வரும்போது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகினது போல கர்த்தர் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால என்னையும் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ற ஒரு நினைப்போடு கூட, உணர்வோடு கூட, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சத்துருடைய கிரியிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், அந்தகார சக்தியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல பழைய ஏற்பாட்டிலே அந்த பஸ்காவை அவர்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றால், துரிதமாக, தாமதம் பண்ணக்கூடாது, துரிதமாக, எப்பொழுதும் ரெடியாக, அந்த எகிப்தை விட்டு வெளியே வரத்துக்கு ஆயத்தத்தோடுன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆயத்தத்தோடு எப்படி புசிக்க வேண்டும்? ஆயத்தமுள்ள இருதயத்தோடு புசிக்கணும். கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கணும், அவரை நம்ப ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்திலே பங்கு பெறுகிற வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய இருதயம் ஆயத்தப்படணும். ஆண்டவரோடு கூட பரிசுத்தமாய் ஜீவிக்க பழகணும். அவருடைய மகிமையின் நம்பிக்கையிலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும். இந்த காலவெளியிலே ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களை சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. மீட்கப்பட்டவர்களின் தோரணை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக,
மீட்கப்பட்டவர்களின் நிலை, the position of the redeemed. மீட்கப்பட்டவர்களின் நிலை. இரண்டாவது, மீட்கப்பட்டவர்களின் பாதை, the path of the redeemed. மீட்கப்பட்டவர்களின் பாதை. மூன்றாவது, மீட்கப்பட்டவர்களின் நிரூபணம், the proof of the redeemed. The proof of the redeemed. நான்காவது, மீட்கப்பட்டவர்களின் வேகம், the pace of the redeemed. ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விட்டு கொடுங்கள். இந்த ஒரு வசனத்தில், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இந்த ஒரு வசனத்தில் இந்த 4 குறிப்புகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆகவே இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆகவே எந்த காரியத்தினாலும் திசை திருப்பப்படாதபடி, உங்களுடைய சிந்தனை அலைப்பாயாதபடி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் ஒருமுகப்படுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது, மீட்கப்பட்டவர்களின் நிலை, the position of the redeemed. அந்த வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது இருக்கா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது. இன்னைக்கு திருவிருந்திலே, இந்த பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதை புசிக்க வேண்டும் என்று மாத்திரம் சொல்லாமல் எப்படி புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். திருவிருந்தில் எப்படி பங்கு பெற வேண்டும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், how to take part in the Holy Communion. ஏதோ மாசத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில் திருவிருந்து ஆராதனை, ஏதோ வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன், திருவிருந்தை பெற்றுட்டு போனேன் அல்ல. எப்படி பங்கு பெற வேண்டும், அதை புசிக்க வேண்டிய விதமாவது. ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது. முதலாவது, மீட்கப்பட்டவர்களின் நிலை. வேதத்தில் பாருங்க அந்த வசனத்தை, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. எப்படி புசிக்கணும்? திருவிருந்தில் எப்படி பங்கு பெறணும்? அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. ஆமென். அறைகளில் கச்சை கட்டி கொண்டு என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது என்றால், ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர தயாராக இருக்கிற ஒரு நிலைமை. It's a picture of the prepared people ready to move. முன்னேறி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஜனம். அறைகளில் கச்சை கட்டி கொண்டு என்று சொல்லும்போது, ஆண்டவரே, நான் முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த வேதாகம நாட்களிலே, நல்ல கவனிங்கள், வேதாகம நாட்களிலே அந்த எபிரேயருடைய வஸ்திரம், அவர்கள் வஸ்திரம் அணிகிற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட ஒரு அங்கியா இருக்கும். யூதர்களை நீங்க பார்த்தா தெரியும், அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a long robe, நீண்ட ஒரு அங்கி. அப்ப அறையை கட்டிக்கொண்டு என்றால் என்னன்னா, ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த அறையை இழுத்து அந்த பெல்ட்ல சொருவிக்கிட்டு போற மாதிரி. நம்ம கூட சில சமயம் அவசரமா ஏஞ்சி ஏதாவது போகணும்னா டக்குன்னு நம்ம செய்வோம் பார்த்தீங்களா? அறையை கட்டி கொண்டு ஆயத்தத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம ஆண்டவரை இடத்துல அந்த திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கும் போது ஒரு தவறான திருப்தியை நம்ம விட்டு அகற்றிடணும். நல்லா தான் இருக்கிறேன், சரியா தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிடுறேன். இல்ல இல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தினாலே கச்சையை கட்டிக்கொள்ள வேணும், அறை கட்டப்பட வேணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும். To gird your loins means to tighten your loose garments. சில சமயத்தில் நம்மளோட வஸ்திரம் லூஸ் ஆயிட்டா நம்ம இழுத்து கட்டுறோம் பாருங்க, அப்பதான் நம்ம முன்னேற முடியும், அப்பதான் முன்னால செல்ல முடியும். Prepared for movement. அறையை கட்டிக்கொண்டு, இதை குறித்து
பேதுரு தன்னுடைய நிருபங்கள் எழுதும்போது எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். உங்களோட மனதின் அறையை கட்டணும் பிரதர். வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். உங்களோட அறையை, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. நல்லா கேட்குறீங்களா? ஒரு கிறிஸ்தவ மன தத்துவ நிபுணர் இப்படியா எழுதுகிறார், கேளுங்க. ஒரு மனுஷனுடைய மனது எப்படி இருக்கான் தெரியுமா? ஒரு குரங்கை போல இருக்கிறதா. சாதாரண குரங்கு இல்லை, நல்லா குடிச்சிருக்கிற ஒரு குரங்கு. வெறும் குடிச்சிருக்கிற குரங்கு இல்லை, தேல் கொட்டப்பட்ட ஒரு குரங்கு. வெறும் தேல் கொட்டப்பட்ட குரங்கு இல்லை, ஒரு கூட்டிலே அடைக்கப்பட்ட குரங்கு. இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குரங்கு சாதாரண குரங்கு இல்லை, நல்லா குடிச்சிருக்கு. அந்த குரங்கு தேல் கொட்டி இருக்கு, ஒரு சின்ன கூட்டில் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த குரங்கு எப்படிங்க இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியல இல்லையா? சாதாரண குரங்கே ஒரு இடத்துல நிற்காது, இங்கேயும் அங்கேயும் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுடைய மனது இப்படிதான் இருக்கிறதா, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கு. இப்ப கூட சரீர பிரகாரமா இங்கதான் இருப்பீங்க சில பேர். மனது, சிலருடைய மனது கிச்சன்ல இருக்கும், சிலருடைய மனது எங்கேயோ போயிருக்கும். இல்ல இல்ல, அதனாலதான் பேதுரு எழுதுற மனதின் அறையை கட்டிக்கொண்டு. ஆமென். மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியோடு உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது, வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பூரண நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப திருவிருந்திலே நாம் எப்படி பங்கு பெற வேண்டும் என்றால், மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக. நம்முடைய மனது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக சமயத்தில் ஜெபிப்பதற்காக உட்காருவாங்க, வாயில சோத்திரம் 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 தான் வரும், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். எத்தனை பேரோட அனுபவம் இது? ஆமென். இது எல்லாரோட பிரச்சனை. எனக்கும் இந்த பிரச்சனை தான், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தி கொண்டு, உருமுகப்படுத்தி, சத்துருவை எதிர்த்து நின்று, ஆண்டவரே ஒரே நோக்கமாக சிந்தைகள் திசை திருப்பப்படாதபடி உம்மையே நோக்கி கொண்டிருக்க கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை கூர்ந்து கவனிக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அறையை கட்டிக்கொண்டு என்றால், சில சமயத்தில் வஸ்திரம் லூஸ் ஆகும்போது நம்ம எப்படி கட்டி கொள்கிறோமோ அதே போல நம்மளோட மனது அநேக சமயத்தில் லூஸ் ஆயிடுது. மனசு என்ன ஆயிடுது? டைட் பண்ண வேணாமா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நட்டு லூஸ் ஆயிடுச்சு. நட்டு லூஸ் ஆனா என்ன ஆகுங்க? கொஞ்ச நேரத்தில் கலண்டு விழுந்துரும். அறையை கட்டி கொண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. மென்டல் ரெடினஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ். தெளிந்த புத்தியோடு, தெளிந்த புத்தியோடு. ஆமென். அந்த நாட்கள் எல்லாம் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள், நல்ல கவனிங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய காலில் 2 கால்லையும் ஒரு கயிறை கட்டிடுவாங்களாம். ஏன்னா அந்த அந்த வஸ்திரம் லூஸாக இருக்கிறதுனால ஓடும்போது தடுக்கி விழுந்து விடாதபடி ஒரு கயிறை எடுத்து, இந்த காலில் ஒரு கயிறு, அந்த காலில் ஒரு கயிறை கட்டிட்டு தான் ஓடுவாங்க.
ஏன்னா தடுக்கி விழக்கூடாது பாருங்க. அறையை கட்டி, மனதின் அறையை கட்டி கொள்வது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்நாட்களிலே ரோம போர் சேவகர்கள் கூட, அதாவது போருக்கு செல்வதற்கு முன்பாக தங்கள் அறையை சரியா கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு போர் சேவகன் தன்னை சரியாக அறை கட்டிக்கொள்ளாதபடினாலே அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய தோல்வியை கண்டாராம். நான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன், அதை எழுதி கொள்ளுங்கள். Loose living leads to losing battles. Loose living leads to losing battle. Loose living என்று சொல்லும்போது ஏனோதானோன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏனோதானோன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏனோதானோன்னு ஒரு ஜெபம், ஏனோதானோன்னு ஒரு வேத வாசிப்பு, ஏனோதானோன்னு ஆலயத்துக்கு வருகிற காரியம் இல்ல இல்ல இல்ல. கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும். அவர் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை லூசா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை லூசாக இருந்தா யுத்தத்தில் நம்ம தோத்துருவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை இழுத்து கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பெல்ட் ஆஃப் ட்ரூத், அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ற கச்சையை கட்டியிருக்கணும். அந்த கச்சையை நம்ம கட்டலனா ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போக சாத்தியம் இருக்கிறது, நீதியின் சால்வை இழந்து போக சாத்தியம் இருக்கிறது. இன்னைக்கு சத்தியம் 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 சொல்றோம். எதற்கு? அந்த சத்தியம் போர் ஆயுதங்களிலே கச்சை என்று சொல்லும்போது அது சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்படிதானே? சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டு இருக்கா பைபிள்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில். சபையாரே, அந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி கொள்ளாவிட்டால் இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போக சாத்தியம் இருக்கிறது. பரிசுத்தத்தின் சால்வை, நீதியின் சால்வை இழந்து போக சாத்தியம் இருக்கிறது. நீ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற நான் அறையை கட்டிக்கொண்டு, ஹல்லேலூயா, அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு, சத்தியத்தை கட்டிக்கொண்டு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சத்தியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆயத்தம், அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கச்சையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர ஆயத்தத்தை காண்பிக்கிறது. ஆயத்தத்தை காண்பிக்கிறது. ஆமென். பவுல் சொல்றார் பாருங்க, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருக்க நான் வாஞ்சியா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? ஹல்லேலூயா. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட நித்திய காலமாக இருக்க நான் வாஞ்சியா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த திருவிருந்தில் வந்திருக்கிற நாம் மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்போம், மறுபடியுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய ரட்சிப்பிலே கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதற்கு நாம் ஆயத்தப்படணும். இந்த ரட்சிப்பு நிறைவேற அதில் பங்கு பெறணும். There are two things in our salvation: preparation and participation. ஆயத்தமும் இருக்கணும், அதே சமயத்தில் ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசப்படணுமே, பங்குள்ளூர்லாம் மாறணும். ஆகவே நம்முடைய இருதயத்தின் அறை கட்டப்படணும். இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், குரோதம், எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்டவர்கள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே செய்த தியாக பலியை நம்முடைய சிந்தை நேர்முகப்படுத்த வேண்டும். நம்முடைய சித்தத்தை அறை கட்ட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். திருவிருந்திலே பங்கு பெறும்போது ஏதோ கேஷுவலாக அல்ல, கான்சியஸாக, ஏதோ ஒரு சாதாரணமாக அல்ல, பயபக்தியோடு கூட. அப்ப மீட்கப்பட்டவருடைய நிலை திருவிருந்திலே எப்படி புசிக்க வேண்டும் என்றால், ஒரு ஆயத்தத்தோடு கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு.
இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே பாத்திரவானாய் திருவிருந்தில் பங்கு பெறணும்ப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, மீட்கப்பட்டவர்களின் பாதை. மீட்கப்பட்டவர்களின் பாதை. அதே வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு, your shoes on your feet, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு. இது எதை காண்பிக்கிறது என்றால், யாத்திரையை காண்பிக்கிறது. ஒரு பிரயாணம். பிரயாணம் என்று சொல்லும் போது முன்னேற்றம். பிரயாணத்தில் யாராவது பின்னால போறதை பார்த்துருக்கீங்களா? பிரயாணப்பட்டு யாரும் பின்னால போக மாட்டாங்க. பிரயாணத்தில் எப்போது முன்னேற்றம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், நம்ம கீழ்பாக்கில் இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடத்துகிறாங்க. நான் காலேஜ் படிக்கிற நாட்களில் அந்த காரியத்தை பார்க்க முடியாது நான் போனேன். அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம். எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு ஒருத்தர் விசில் அடிக்கிறார். ஒருத்தர் இப்படி ஓடுறாரு, ஒருத்தர் பின்னால் திரும்பி இப்படி ஓடுறாரு, ஒருத்தர் சைடாக ஓடுறாரு. யாருமே முன்னால் ஓடலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னால் ஓடலைன்னா நான் சொல்ல மாட்டேன். எங்கே இருக்கிறோன்னு அர்த்தம். ஏதோ இங்கே லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம். பாதரட்சை எதுக்கு? யாத்திரைக்காக, பிரயாணத்திற்காக. நாம் எல்லாருமே ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கிறது. We are in a spiritual journey. Hallelujah. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னதற்கு காரணம் எகிப்திலே தங்கும்படியாக அல்ல, கானானுக்குள்ளே போகும்படியாக. அந்த பஸ்கா எதுக்கு? எகிப்திலே தங்குவதற்காக அல்ல. ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அனுசரிக்க சொன்னது காரணம் எகிப்தை விட்டு வெளியே வந்து கானானுக்குள்ளே போக வேண்டும். அப்ப அந்த பாதரட்சின்னு சொல்லும்போது ஒரு யாத்திரையை காண்பிக்கிறது, முன்னேற்றத்தை காண்பிக்கிறது, விசுவாச பிரயாணத்தை காண்பிக்கிறது. திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிறான் நாம் இதை நினைவு கூற வேணும். கேட்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம். அந்த வார்த்தைலாம் நமக்கு பிடிக்காது, அப்படிதானே? சசுமை திட்டும் போது திட்டுவாங்க. எனக்கு என்னை யாராவது அப்படி திட்டினா ரொம்ப சந்தோஷம். பரதேசி, பிரைஸ் தி லார்ட். என்னை குறித்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. நம்ம யார் இந்த உலகத்தில்? அந்நியர்களும் பரதேசிகளும் தான். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நிரந்தரமான ஒரு வாசஸ்தலம் நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லாமே கடந்து போகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்து, அந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற வரும்போது ஒவ்வொருவரும் நினைவு கூறணும், நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, இந்த எகிப்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. எனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. எனக்கென்று ஒரு வாசஸ்தலம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அநேக விஷயம் நான் யோசித்து பார்ப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் தியானித்து நீங்களும் சிந்தித்து பாருங்க. 6 நாட்கள்ல இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 6 நாள் தாங்க. இந்த பரந்த விரிந்த இந்த முழு உலகத்தையும் எத்தனை நாட்கள் ஆண்டவர் சிருஷ்டித்தார்? 6 நாட்கள்ல. ஆனா நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்காரு? 2000 வருஷமா நமக்குன்னு ஒரு நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். 6 நாட்களில் கட்டப்பட்ட இந்த உலகம் இவ்வளவு விரிந்து பறந்து இவ்வளவு பெரிய மகிமையா இருக்கிறது என்றால் 2000 வருஷமா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்து, எவ்வளவு மகிமையா இருக்கும் யோசிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆகவேதான் விசுவாச வீரர்களை குறித்து நான் வாசிக்கும் போது, அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பார்கள் என்றால் திரும்பி போக
அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லைங்க. இந்த விசுவாச வீரர்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற விசுவாச வீரர்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்கென்று ஒரு பரம தேசம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசோட ஒரு தந்திரமான செயல் என்னவென்றால், நம்ம விட்டு வந்ததையே நினைப்பு ஊட்டிட்டே இருப்பான். திரும்பி போவதற்காக கொஞ்சம் மனசை விட்டுட்டோம், திரும்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பை சத்ருவாகிய பிசாசே உண்டாக்கி கொடுத்துருவான். அதனாலதான் இன்னைக்கு அநேக ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகிறதுக்கு காரணம், விட்டு வந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். விட்டு வந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பரமதேசத்தை நோக்கி ஒரு வாஞ்ச வரட்டுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு சதம் அல்ல, எனக்கென்று ஒரு வாசஸ்தலம், எனக்கென்று ஒரு நகரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியத்துக்கு நேராய் போகிற ஜனம். அப்ப திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற வரும்போது நம்முடைய மனதிலே, நம்முடைய தோரணை, நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் பூலகத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு நித்தியத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறேன். I am on a journey. நான் ஒரு பிரயாணத்திலே, ஒரு யாத்திரையில் இருக்கிறேன். ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னாருங்க, இந்த பூமி வெறும் ஒரு பாலம் தான், கடந்து போகிற ஒரு பாலம் தான். இந்த பூமி வர ஒண்ணுமே இல்லை, நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மறு பக்கம் இருக்கிறது, ஒரு மறு கரை இருக்கிறது, ஒரு பரம தேசம் இருக்கிறது. உடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்ச வரணும். ஆண்டவரே, என்றைக்கு உடைய முகத்தை நான் காண்பேன், என்றைக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு உம்மோடு கூட நித்தியமாக இருப்பேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இதாங்க திருவிருந்து ஆராதனையில நமக்கு இருக்க வேண்டிய மனப்போக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயம், இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நம்முடைய கரத்தில் எடுக்கும்போது நம்ம அறிக்கை செய்யணும், ஆண்டவரே, நிலையான நகரம் எனக்கு இங்கே இல்லை, வரப்போகிற பரம தேசத்தையே நான் நாடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு, பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு ஒரு யாத்திரை, ஒரு பிரயாணம். யோசிச்சு பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனை வீட்டுக்கு மறுபடியும் வரும்போது தகப்பன் என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? ஒரு பாதரட்சியை கொடுக்கணும். எதற்காக பாதரட்சியை கொடுக்கணும்னா, அந்த மகன் மறுபடியும் ஒரு வேலைக்காரனாக அல்ல, தன்னுடைய சொந்த மகனாக தகப்பனோடு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதரட்சி. அப்ப அந்த பாதரட்சியை தொடுத்து கொண்டு சொல்லும் போது நாம் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு சஞ்சரிப்பை காட்டுகிறது. வாக்கிங் வித் ஜீசஸ். நம்முடைய நடை சிறப்படணும், நம்முடைய பாதங்கள் கழுவப்படணும், விசுவாசத்திலே முன்னேறணும். சகோதரனே, சௌரியே, பாதரட்சி அனுபவத்துக்கு முன்பாக பாதங்கள் கழுவப்பட வேண்டும். பாதரட்சி அனுபவம் போடுவதற்கு முன்பாக பாதங்கள் கழுவப்பட வேண்டும். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு சீஷருடைய பாதங்களை கழுவினார் பாருங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் பேசுறாரு, கவனிங்க. சீஷருடைய பாதத்தை கழுவுறாரு. அப்படியே கழுவிட்டு வரும்போது பேதுரு கிட்ட வந்தபோது பேதுரு ஆண்டவர் சொல்லி, இல்ல இல்ல ஆண்டவரே, நீங்க கழுவக்கூடாது, என்னோட பாதத்தை நீங்க கழுவக்கூடாது. ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? பேதுருவே, நான் உன் பாதத்தை கழுவ நீ விடாவிட்டால் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார், பங்கு இல்லை. அப்ப உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, அப்படியானால் பாதத்தை மாத்திரம் அல்ல, முழு சரீரத்தையும் கழுவுங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் முழுமையா கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே நீ கழுவப்பட்டிருக்கிறாய், கால்களை மாத்திரம். இது யூதருடைய முறைமையின்படி எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பஸ்கா ஆசரிக்க அவங்க ஒன்றா வரும்போது மிக்வா என்று சொல்வார்கள். எபிரேயத்தில் மிக்வா என்று சொல்வார்கள். ரிச்சுவல் பாத். யூத பாரம்பரியத்தின்படி யூத தேசத்தில் இஸ்ரவேலில் அங்கங்கே மிக்வா டேங்க் இருக்கும். அந்த தொட்டிகள் இருக்கும், தண்ணீர் நிரப்பப்பட்ட தொட்டிகள் இருக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்துக்கு அவங்க வரும்போது அந்த அந்த தொட்டியிலே அவர்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் வர வேண்டும். ஸ்நானம் பண்ணிட்டு அப்போ அந்த பஸ்கா ஆசரிக்க அவர்கள் எல்லாரும் கூடி வரும்போது எல்லா சீஷர்களும் மிக்வா எடுத்துக்கொண்டு தான் வருகிறாங்க. அந்த மிக்வா என்னன்னு கேட்கலாம். ஒருவேளை நம்முடைய புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ அனுபவத்திலே அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ பேதுரு அந்த பஸ்கா ஆசரிக்க ஆண்டவராக இயேசுவோட கூடி வரும்போது ஏற்கனவே மிக்வா பண்ணிட்டு தான் வர்றாரு. நல்லா விளங்குதா? ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ முழுமையா கலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏற்கனவே கழுவிட்டு தான் வந்திருக்கிற. ஆனா வர வழியில நீ வந்த பாரு, உன பாதம் கரைப்பட்டிருக்கு, உன நடை கரைப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த திருப்பந்தியிலே ஒருவேளை நீங்க ஆயத்தத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய நடை கழுவப்பட வேண்டும். ஆவிக்குரிய நடை, ஆவிக்குரிய நடை சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய நடையை கழுவுங்க? எத்தனை விஷ ஆவியானவர் இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்லி நம்ம முரட்டாட்டம் பண்ணி ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் பேசுறார் சகோதரனே சகோதரி, ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நடையை கர்த்தர் கழுவ விரும்புகிறார். கழுவப்பட்ட கால்கள் தான் பாதரட்சை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவதாசன் பரிசுத்தவான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியா சொல்றார், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. தேவனோடு கூட இந்த பூமியிலிருந்து நித்தியத்துக்கு போகத்தக்கதான தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பரிசுத்த ஒரு நடை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பாதரட்சியை தொடுத்து கொண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூவ்மெண்ட், ஒரு மிஷன், ஒரு மார்ச்சிங் ஆர்டர்ஸ். ஆண்டவர் நம்மை முன்னேறி செல்லும்படியாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க. கேட்குறீங்களா? இந்த பஸ்கா போஜனம், பஸ்கா அடித்து போஜனம் பண்றது இஸ் நாட் ஃபார் த செட்டிலர்ஸ், இட்ஸ் ஃபார் த சஜர்னர்ஸ். அந்த எகிப்து தேசத்திலே அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னாரே, அந்த பஸ்காவை ஆசரிச்சுட்டு அவங்க அங்கேயே இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பரதேசிகளாக வனாந்திரத்துக்கு வந்துவிட வேண்டும். அப்ப திருவிருந்தில் பங்கு பெறும்போது நம்முடைய நினைவு எப்படி இருக்கணும்னா, இந்த உலகம் எனக்கு சதம் அல்ல, ஹல்லேலூயா, எனக்கு என்று ஒரு பரமதேசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதரட்சை, பாதரட்சை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களில் தொடுத்துக் கொண்டு. எடுத்து வாசிங்கள். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், கால்களில் தொடுத்தவர்களாயும். சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்றா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை நாம் எங்கு சென்றாலும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் நீங்க பாதரட்சியை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையிலே நல்ல கவனிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எங்க போனாலும்
யாரை சந்தித்தாலும் உம்மை பற்றி நான் பகிர்ந்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காகிலும் ஆண்டவராய் இயேசுவோட அன்பை நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க பிரதர், சிஸ்டர், யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ காரியங்களை பேசுறோம். உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவராய் இயேசுவை குறித்து பேசுறோமா? பேசுறது இல்லை. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவராய் இயேசு பிதாவிடத்தில் நம்மளை குறித்தே பேசிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்க, அப்படிதானே? எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஆண்டவரே, நீர் என்னை குறித்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, நீ என்னை குறித்து பூலோகத்திலே என்னை குறித்து மற்ற இடத்துல பகிர்ந்து கொண்டால் நானும் உன்னை குறித்து பிதாவிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன். நீ என்னை குறித்து பேசாத பட்சத்திலே நானும் உன்னை குறித்து பிதாவிடத்திலே பேச மாட்டேன். தீர்மானம் எடுக்கலாமே. கர்த்தருடைய பிள்ளைகள், சபையார், விசுவாசிகள் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இன்றையிலிருந்து யாரை சந்தித்தாலும், எங்க சந்திச்சாலும், மற்ற காரியங்களை பேசினாலும் உம்மை பற்றி பேசாமல் அந்த நபரை நான் விடமாட்டேன். ஒரு வார்த்தை போதுங்க. சில சமயத்தில் ஒரு வார்த்தை போதும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அருமையாய் சுவிசேஷகராக இருந்த D.L. மூடி அவர்கள் ஒரு நாள் ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு ரொம்ப லேட் நைட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பயங்கர மழை. ஒரு மனிதன் அந்த மலையில நனைந்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். D.L. மூடி கொடையை பிடிச்சிட்டு வராரு. அவர் இவர் வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்துட்டு D.L. மூடி ஓடி போய் அந்த மனுஷனுக்கு கொடையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரா, பிரதர், ஆண்டவராய் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடையை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த மனுஷன் அப்படியே முறைக்கிறான். யாரோ ஒரு ஆள் வந்துட்டு, நானே மலையில நனைஞ்சிக்கிட்டு போறேன், கொஞ்ச நேரம் கொடையை பிடிச்சி ஆண்டவர் நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கோபமா பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? அன்னைக்கு முழுவதும் அந்த மனுஷன் தூங்கலையா, தூக்கம் வரல. இப்படி திரும்பி படுத்து தூக்கமே வரல. சரி, இன்னைக்கு தான் தூக்கம் வரலன்னு அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாளும் தூக்கம் வரல. இந்த ஆள் தான் என்னமோ பண்ணிட்டாரு போல நம்மள அப்படின்னு சொல்லி இந்த ஆளோட வீட்டை தேடி வந்து, அப்பா, நீ அன்னைக்கு என்னமோ சொன்னிய, அன்னையிலிருந்து தூக்கமே வரல, நீ இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லு. அப்ப ஆண்டவராய் இயேசுவோட அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய சுவிசேஷகனாய் மாறி அந்த மனுஷனை கொண்டு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வார்த்தை போதும். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. ஒருத்தரை சந்தித்து, சகோதரனே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொன்னா போதும். சௌரி, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துருங்க, போதும். அந்த ஒரு வார்த்தை கிரியை செய்யும். அந்த ஒரு வார்த்தை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீஷர்கள் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டுட்டு அவர்கள் வந்து மற்ற இடத்துல சொல்லும் போது வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர்கள் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு வந்து நின்றாராம். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு விஷயம் ஆண்டவராய் இயேசுவை குறித்து யார்கிட்ட சொல்லும் போது உங்கள் மத்தியில யார் வந்து நிற்கிறார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு வந்து நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஆண்டவர் இயேசு பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒன்று யார்கிட்ட வாங்கினீங்கன்னா கூட ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. நீங்க ஆட்டோவில் போயிட்டு அந்த சகோதரர்கிட்ட அந்த ஆட்டோக்கு ஏற்ற அந்த காசை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுங்க, பிரதர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு இறங்குங்க ஆட்டோ விட்டு. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லணும்னா பேரம் பேசக்கூடாது, ரொம்ப முக்கியம். அவர் 50 ரூபான்னு சொல்லுவாரு. இல்ல 20 ரூபா தான் வரியா, இப்படி சொன்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது. 50 ரூபா கேட்டா 60 ரூபா வச்சுக்கோ, ஆண்டவர் இயேசு நேசிக்கிற. இறங்கி பாருங்களேன். ஒரு 10 ரூபால நம்ம குறைஞ்சிட மாட்டோங்க. ரொம்ப துக்கமான காரியம் என்ன தெரியுமா? துணி வாங்கிறதுக்கு போவாங்க, 1000 செலவு பண்ணுவாங்க. கீரைக்காரி அம்மா கிட்ட 1 ரூபா, 1.5 ரூபாய், 2 ரூபாய்க்கு பேரம் பேசுவாங்க. குறைச்சி தரியா, 1 ரூபா குறைச்சி தரியா. அதே மாதிரி ஆட்டோக்கார்ட்ட என்னத்துக்குன்ற கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொடுப்போமே, ஆண்டவராய் இயேசுவோட அன்பை சொல்லுவோமே, அவர்கள் அதனால ரட்சிக்கப்படட்டுமே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷத்தின் பாதை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களில் தரித்துக் கொண்டு. We are travelers, not tourists. நம்ம யாத்திரை செய்கிறவர்கள், உல்லாசமா பயணம் பண்ணுகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எகிப்திலேயே தங்கி விடுகிறவர்கள் அல்ல, நித்தியத்துக்கு நேராய் பிரயாணப்படுகிறவர்கள். ஒரு காரியம் அதிகமாக தொட்டது. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை வாசித்தேன். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்திலே சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சென்ற ஒரு பெரிய பரிசுத்தவான். இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இந்த மனுஷனுடைய பாதரட்சையை எல்லாரும் பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய பாதரட்சையை பிரிட்டிஷ் மியூசியத்தில் இன்னைக்கும் பார்வையாளர்களுக்காக வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த கியூரேட்டர் என்று சொல்வார்கள், மியூசியத்தில் இருக்கிற அந்த நபர் இடத்துல, ஏன் இந்த பாதரட்சையை போய் பார்வையாளருக்கு வைத்திருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றாராம், இந்த பாதரட்சை தான் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரயோஜனமாக இருந்த பாதரட்சை. அதனாலதான் பத்திரப்படுத்தி நாங்கள் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்திலே பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், சுவிசேஷ பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். ஏதோ திருவிருந்தில் பங்கு பெற்று போனேன் என்றால் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எங்க போனாலும் நற்செய்தியை சொல்லுவேன். இந்த வருகிற வாரம் நீர் எங்க போச்சோனாலும் நான் போக ஆயத்தம். யாரை சந்திக்க சொன்னாலும் நான் சந்திக்க ஆயத்தம். உண்மை குறித்து பேச தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? இதான் மீட்கப்பட்டவர்களின் பாதை. மூன்றாவதாக, மீட்கப்பட்டவர்களின் நிரூபணம், the proof of the redeemed. அதே வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே, உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டு இருக்கா? எப்படி புசிக்கணும்? அதை இவ்விதமாய் புசிக்க கடவீர்கள். இவ்விதமாய் புசிக்க வேணும். எவ்விதமாய்? கையிலே தடியை பிடித்து கொண்டு. தடியை பிடித்து கொண்டு சொல்லும் போது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு சார்ந்து கொள்ளுதலை காண்பிக்கிறது. ஆமென். It talks about support. ஆமென். ஒரு பிரயாணம் பண்ணும்போது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போது தன் கையிலே ஒரு தடியை வைத்துக் கொண்டு பிரயாணம் பண்ணுகிறது. சித்தரித்து பாருங்கள். அது நடப்பதற்கு பிரயோஜனப்படுகிறது, தன்னை காத்துக் கொள்வதற்கு பிரயோஜனப்படுகிறது. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அது மேல சாய்ந்து கொள்கிறதுக்கு பிரயோஜனப்படுகிறது. யாக்கோபு சொல்றார், பான் கோலும் தடியுமாய் நான் யோர்தானை கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே இந்த தடி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தரையே சார்ந்து ஜீவிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் சார்ந்து ஜீவிப்பது. யாக்கோபை குறித்து அழகான ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே, நல்ல கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் மனாசே ஈப்ராயிம் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டாராம். இதாங்க சித்திரம். ஹல்லேலூயா. மரணம் ஏற்படுகிற காலத்திலே மரிக்க போகிறார். யாக்கோபு மரிக்க போகிறார். யோசேப்பு 2 குமாரரை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், தன் கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொள்கிறாராம். எப்படிங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவது? சாகிற வரைக்கும் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வது என்றால், அந்த கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டுதான் தொழுது கொள்ளணும். அப்படின்னா என்ன? கர்த்தரையே சார்ந்து, ஆண்டவரே என்னோட நம்பிக்கை எந்த மனுஷன் மீதும் அல்ல, என்னோட நம்பிக்கை உன் மீது மாத்திரம் இருக்கு. எப்படி யாக்கோபு கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டது போல
நாமும் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் முடித்த அந்த மீட்பின் பணியை நாம் சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். பரிசுத்த திருவிருந்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? என் மகள் என்னையே சார்ந்து ஜீவிக்கணும், என்னையே சார்ந்து ஜீவிக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உண்மையை சார்ந்து ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அன்று யோவான் ஆண்டவராக இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டது போல. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மணவாட்டி ஒரு தோரணம் எப்படி இருக்கணும் தெரியும்? நல்ல கவனிங்க. ஒரு மணவாட்டி மணவாளனுடைய தோளிலே சாய்ந்து கொள்வது போல. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். எடுத்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்திரம் தான், வனாந்திரம் தான். ஆனா இவள் எப்படி வருகிறாள்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களோட வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா நம்ம யார் மேல சார்ந்து கொள்ளணும்? ஆண்டவராக இயேசு மேல சார்ந்து கொள்ளணும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பது நல்லது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் என்றைக்கு அவனோட நாசில சுவாசம் போகும்னு தெரியாது. இன்னைக்கு பெரிய காரியத்தெல்லாம் சொல்லியிருப்பார். நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். அம்மா நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அவர் உயிரோடு இருப்பாரான்னு தெரியாது. உண்மைதானே? நீங்க மனுஷரை நம்பி வெட்கப்பட்டு ஏமாந்து போன ஜனம் ஏராளம். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டு, அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா சார்ந்து ஜீவிக்கிற வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கு. சார்ந்து வாழ்கிறார். இந்த தடியை பிடித்து கொண்டு என்று சொல்லும் போது ஆவிக்குரிய ரீதியிலே என்னுடைய பிரயாணம் இன்னும் முடியவில்லை என்று அர்த்தம். அந்த தடி என் கையில் இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்னா, என்னோட பிரயாணம் இன்னும் முடியல, இன்னும் பிரயாணப்படணும். ஆண்டவரே, இந்த பிரயாணத்துக்கு உம்முடைய பலன் எனக்கு வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும். யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு எலியா சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போன எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ கர்த்தர் ஆவியானவர் யாரோட இடத்துல பேசுற? சில பேர்ல சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வாழ்ந்தது போதும்பா, இந்த வாழ்க்கை வேண்டாம், வாழ்ந்தது போதும். ஆண்டு உங்களை சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் உள்ள வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டியது இருக்கிறது. கையில தடினா பிரயாணம் முடியலன்னு அர்த்தம். இந்த பிரயாணத்துக்கு தேவனோட பலன் வேணும்னு அர்த்தம். அவரையே சார்ந்து கொள்ளணும் அர்த்தம். யோசிச்சு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. எதுல, எந்த ஒரு பின்னணியில சொல்றாருன்னா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி எப்படிங்க இருக்கும்? அடர்ந்து இருக்கும். உண்மைதான். திராட்சை செடியில் அப்படியே சாய்ந்து இருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த மெய்யான இந்த பிரதான திராட்சை செடி இல்லைன்னா கொடிக்கு பலனே இருக்காதுங்க. கொடிக்குள்ள பலனே இருக்காது. அந்த திராட்சை செடியில் இணைந்து சார்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த கொடியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பலவீனப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் அந்த மெய்யான பிரதான திராட்சை செடியா இருக்கிற ஆண்டவராய் இயேசுவை சார்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்போதும் செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோலை கையில் பிடித்துக்கொண்டு, கையில் அந்த தடியை பிடித்துக்கொண்டு, கொஞ்சம் மோசே யோசிச்சு பாருங்க. அந்த தடி, மோசேயோட கையில் இருந்த தடியை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கிறது. ரெண்டா பிளக்க பண்ண அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் நீக்க போதுமானவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே தடியை அந்த பர்வதத்தின் உச்சியிலே
தன்னுடைய கைகளை உயர்த்தினவராக அந்த தடியை ஓங்கி பிடித்த போது இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்து ஜெயத்தை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் ஜெயத்தை தர போதுமானவர். ஆனா கோல் உங்களை கையில் இருக்கணும், கோல் உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும். அந்த கோல் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு விசுவாசத்தை தான் தாக்குறோம். பிசாசு வந்து காலையில் சொல்லுவான், ஆண்டவர் ஆண்டுன்னு சொல்றியே, இன்னும் பிரச்சனை தீரலையே. இன்னைக்கு ஊழியக்காரனா சொல்றேங்க, எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காதீங்க. விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் வீணாய் போகாது. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஒரு விசுவாச பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம்னா சூழ்நிலை மாறிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா யாராலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவானாய் இருந்த மேத்யூ என்று இப்படியாக எழுதுகிறார், faith is the staff of the pilgrim soul. ஒரு பிரயாணியுடைய, ஆவிக்குரிய பிரயாணியுடைய ஆத்மாவுக்கு அந்த தடிதான் விசுவாசமாக இருக்கிறது. faith is the staff of the pilgrim soul. ஒரு யாத்திரையை செய்கிற ஒரு நபருடைய விசுவாசம் தடி தான் அந்த விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, without it he stumbles, with it he stands. அந்த விசுவாசம் இல்லைன்னா தளர்ந்து போயிடுவோம். அந்த தடி, விசுவாச தடி நம்ம கையில் இருந்தா நம்ம நிற்போம், எந்த சூழ்நிலை நிற்போம். அப்ப உன் கையில் கோலை பிடித்து கொண்டு, தடியை பிடித்து கொண்டுனா சார்ந்து ஜீவிக்கிற வாழ்க்கை, திசை காட்டுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையிலே நம் சொந்த பலத்தை சார்ந்து வரவில்லை, நம்முடைய நீதியை சார்ந்து வரவில்லை, நம்முடைய ஞானத்தை சார்ந்து வரவில்லை, நம்முடைய மீட்பராயிருக்கிற அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த திருவிருந்திலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்க கையில் எடுக்கும்போது நீங்க உள்ளத்தின் ஆழத்திலும் சொன்ன, ஆண்டவரே என்னோட நம்பிக்கை உம்மீது மாத்திரம் இருக்கு, நான் உண்மையே சார்ந்து ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மோசே தடியை கோலை நீட்டினோட சமுத்திரம் பிறக்குது. மோசே தடியை உயர்த்தினோடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறார்கள். மோசே அந்த தடியை எடுத்து அடிச்ச போது கண்மலை பிளந்து தண்ணீர் வருகிறது. எந்தெந்த இடத்துல அந்த தடி பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது பாரு. அப்ப உங்க கையில அந்த தடி இருக்குமானால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த தடி என்னது? விசுவாசம். கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியா ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக, மீட்கப்பட்டவர்களின் வேகம், the pace of the redeemed. அதே வசனத்தை பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இந்த இடத்துல அந்த தீவிரம் என்ற வார்த்தை நல்ல கவனிங்க, இன்னும் சில நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஏஸ்ட், இங்கிலீஷ் பைபிள்ல ஏஸ்ட்னு போட்டிருக்கிறது. யூ ஷால் ஈட் இட் இன் ஏஸ்ட், தீவிரமாய் புசிக்கும். அந்த தீவிரம் என்ற ஒரு வார்த்தை அவசர அவசரமா அல்ல. நல்ல கவனிக்கணும். இந்த வசனத்தை வாசிட்டு, பாஸ்டர் திருவிருந்த சீக்கிரம் கொடுங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. அவசர அவசரமா, ஆத்திர ஆத்திரமா இல்ல இல்ல இல்ல. இது அவசரத்தை குறிக்கிறது அல்ல, பரிசுத்த துரிதத்தை குறிக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு ஒரு துரிதம், எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு துரிதம், எதிர்பார்ப்பின் ஆயத்தத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல தீவிரம்னு போட்டிருக்க, அது அவசரத்தை அல்ல, பரிசுத்த துரிதம். எகிப்தை விட்டு வெளியே வரத்துக்கு துரிதமாக எதிர்பார்ப்பின் ஒரு ஆயத்தத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற நாம் என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே இனியும் காலம் இல்லை, the time is too short, நேரம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச நாட்களிலே, இந்த கொஞ்ச நேரத்திலே எப்படியாவது ஆயத்தப்பட்டு பரிசுத்தப்பட்டு உம்மை சந்திக்க நான் ஆயத்தப்படணுமே. ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரீங்களே, நாங்க உம்மை சந்திக்கணுமே, இன்னும் காலம் செல்லாது. அதுதான் வேதம் சொல்லுது, redeem your time. உங்களுடைய காலத்தை
நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவு செய்து கேட்குறீங்களா? தயவு செய்து கேளுங்க. உங்களோட மொபைலை எடுத்துக்கிட்டு ரீல்ஸா பார்த்து எவ்வளவு நேரம் வேஸ்ட் யோசித்து பார்த்தீங்களா? அதுல 10 பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாச்சா உங்களுக்கு? நீங்க பார்க்கறதுனால இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உண்டாகுது. மணிக்கணக்கா நீங்க பார்க்கறதுனால இன்னொரு ஆள் பிரயோஜனப்படுறான். உங்களுக்கு 10 பைசா கிடைக்குதா? ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது சிந்தித்து பாருங்க. எவ்வளவு நேரம். தயவு செய்து சொல்கிறேன், அதை விட்டுருங்க. ஸ்டாப் ஆர் ரெடியூஸ் யுவர் ஸ்கிரீன் டைம். மொபைலை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா வேண்டாம் பிரதர். காலம் பொல்லாததாக இருக்கிறது. உங்களோட மனசு கெட்டு போயிடும், கரப்பற்றும், பரிசுத்தம் போயிடும், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம். இன்னைக்கு பிசாசு ஒரு கண்ணியாக அதை கையில கொடுத்துருக்கிறான். கண்ணியா கையில கொடுத்து சில விசுவாசிகள் சொல்றாங்க, சினிமாலாம் பார்க்கறது இல்லை, வெறும் சீரியல் மாத்திரம்தான். ரெண்டும் ஒன்று தான், தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதுல ஒரு வஞ்சகம் பிசாசு வச்சிருக்கிறான் ஏமாத்துறதுக்காக. முந்தியெல்லாம் கிறிஸ்தவர்கள், நல்லா கவனிக்கிறீங்களா, சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்க பயப்படுவாங்க ரொம்ப. ஏன்னா அங்க ஒரு விசுவாசி வந்து உட்காந்துட்டாருன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவாரு. விசுவாச பார்த்தான், இப்படி பயப்படுறியா? நீ பயப்படவே வேண்டாம், உன் வீட்டுக்குள்ளேயே நான் கொண்டாந்து பத்திரமா பிரைவேட்டா தனியா பார்க்குற மாதிரி ஒழுங்கு பண்ணிடுறேன். இதுல ஏமாந்து போன நிறைய பேர். காலம் செல்லாது, கடைசி காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இது. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியது சுத்திகரிப்பல்ல, சுட்டரிப்பு. சுத்திகரிப்பல்ல, சுட்டரிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி புசிக்க வேணும் என்றால் துரிதமாக, துரிதமாக, துரிதமாக. ஏனென்றால் எகிப்தில் இனிமேலும் என்னால் இருக்க முடியாது. இந்த பழைய வாழ்க்கையில இனிமேலும் என்னால் இருக்க முடியாது. கர்த்தரனை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே அழைக்கிறார், ஒரு புதிய பரிசுத்தத்துக்குள்ளே அழைக்கிறார், ஒரு புதிய அர்ப்பணிப்புக்குள்ளே கர்த்தரனை அழைக்கிறார், ஒரு புதிய பிரதேசத்துக்குள்ளாக கர்த்தரனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து பவுல் எழுதும் போது எழுதுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப திருவிருந்திலே பங்கு பெற வரும்போது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். எது வரைக்கும்? அவர் வர வரைக்கும். அப்படி என்றால் அவருடைய மரணத்தை மாத்திரம் அல்ல, அவருடைய வருகையும் நினைவு கூறுகிறோம் என்ற அர்த்தம். திருவிருந்திலே வெறும் அவருடைய மரணத்தை மாத்திரம் நினைவு கூறுகிறது அல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூறும் போது இன்னொரு ஞாபகம் நமக்கு வரணும். என் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ புறப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமோ வா. உடைய பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வா, பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வா, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. நீ கர்த்தர் அழைக்கிறார். யார்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. இன்னைக்கு அநேகருக்கு வர மனதில்லை. அன்றைக்கு தூதர்கள் லோத்திடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், ஆதியாகமம் 19:17 அவர் சொல்றார், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, நல்ல கவனிங்க, அவர்களை லோத்துவின் 2 மகள்களையும் வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கர்த்தர் பேசுற, என் மகனே மகளே, நீ துரிதமாய் வெளியே வா.
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு தப்பி ஓடிப்போ. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், சகோதரனே ஆண்டவர் பேசுறார். நீ சோதமை விட்டு வெளியே வர்றது மாத்திரம் இல்ல, ஜீவன் தப்ப ஓடணும், ஜீவன் தப்ப ஓடணும், பாவத்தை விட்டுட்டு ஓடணும், மாம்சத்தின் கிரிகளை விட்டுட்டு ஓடணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுட்டு ஓடணும். அன்னைக்கு லோத்து இடத்துல அது சொல்லப்பட்ட போது லோத்தோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஏம்பா, தீங்கு உன்னை தொடரக்கூடாது, நீ மரித்து போக கூடாது, நீ பிழைத்திருக்கணும் தானே ஓட சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? மலைக்கு ஓடி போக முடியாது. எவ்வளவு துணிகரம் பாருங்க அந்த மனுஷனுக்கு, எவ்வளவு தைரியம் பாருங்களேன். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளத்துல இதை விட முடியாது. ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, மகனே அதை விடு, மகளே அதை விடு, வெளியே வா. முடியாது, முடியாது, முடியாது. ஆபத்தில் இருக்கீங்க பிரதர், சிஸ்டர், நீங்க ஆபத்தில் இருக்கீங்க. நீ யோசிச்சு பார்க்கணும். ஜீவன் தப்ப, லோத்துடைய ஜீவனை காக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மலைக்கு ஓடிப்போ. ஆனா முடியாது. ஆனா ஆபிரகாமோட வாழ்க்கையில உன்னோட மகனுடைய ஜீவனை கொடுக்க மலைக்கு போன்னு சொல்றாரு, போற ஆண்டவர் போறார். எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். லோத்தோட சொல்றாரு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, முடியாது. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு உன் மகனுடைய ஜீவனை கொடுக்க நீ மலைக்கு போ, போற ஆண்டவரே. கர்த்தர் யாருங்க ஆசீர்வதிப்பாரு? சிந்தித்து பார்க்கணுங்க, யார் ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்து ஆராதனை நம்ம வரும்போது நாம் எதை நினைவு கூறுகிறோம் என்றால், ஏதோ இங்கே அந்த திருவிருந்து ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கென்று ஒரு கல்யாண விருந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, மீட்கப்பட்டவர்களுக்காக ஒரு மகிமையான விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான பக்தன் டிஎல் மூடி இப்படியா எழுதுகிறார், நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு விஷயம் நான் சாப்பிடும்போது, ஆகாரத்தை புசிக்கும் பொழுது, இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கல்யாண விருந்தின் அழைப்பு வந்து விடுமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்றேன்றார். பரிசுத்தவானுடைய சிந்தனையை நீ யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு, என்னோட ஆகாரத்தை நான் புசிக்கிறேன், சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த சாப்பாட்டை முடிக்கிறதுக்குள்ள கல்யாண விருந்துக்கான அழைப்பு வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். அது உண்மையாகவே என்னோட உள்ளத்தை தொட்டது. வெறும் ஒரு ஆகாரம் தான் சாப்பிட்றாரு. ஆகாரம் சாப்பிடும்போது கூட அவர் அந்த கல்யாண விருந்தை யோசித்து கொண்டே சாப்பிட்றாரு. இன்னைக்கு இந்த ஆகாரம், பட் எனக்குன்னு ஒரு மகிமையான ஆகாரம், ஒரு விருந்து, ஆட்டுக்குட்டி அந்த கல்யாண விருந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை தாங்க, இந்த சிந்தனை தான் நம்முடைய சிந்தனை மாற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்திலே பங்கு பெறும்போது எதை எதிர்பார்த்து வருகிறோம் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார், சீக்கிரமா வருகிறார். அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், அந்த தீ அணைப்பு வீரர்களை நீங்க பார்த்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த தீ அணைப்பு அந்த அந்த வீரர்கள் உட்கார்ந்து சாப்பிட்றப்ப கூட அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. ஏன்னா திடீர்னு அலாம் அடிக்குமா, எங்கேயாவது தீ இருக்கும், உடனே அலாம் அடிச்சா சாப்பாடெல்லாம் விட்டுட்டு ஓடணும். அந்த ஆயத்தம் வேணுங்க. நான் நினைக்கிறேன் விசுவாசிகளுடைய திருவிருந்து ஆராதனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீ அணைப்பு வீரர்கள் சாப்பிடுகிறது போல நம் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். எப்ப வேணாலும் அழைப்பு வரலாம், எப்ப வேணாலும் எக்கால சத்தம் தொனிக்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் எப்படி எப்படி முடிகிறதுன்னு பாருங்க.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அது கர்த்தருடைய பஸ்கா. இருக்கா? அது கர்த்தருடைய பஸ்கா, கர்த்தருடைய போஜனம், கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய மீட்பு, அது கர்த்தருடைய உடன்படிக்கை. அலட்சியமா பங்கு பெறக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது, அவபக்தியாய் பங்கு பெறக்கூடாது. அது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய திருவிருந்து. பயபக்தியோடு திருவிருந்து பங்கிடுகிறவர்கள் பயபக்தியோடு பண்ணணும். பாத்திரம் சுமக்கிறவர்கள் பயபக்தியோடு பண்ணணும். கொடுக்கிறவங்களுக்கு ஒரு நடுக்கம், பயபக்தி இருக்கணும். அதை பெறுகிறவர்களும் பயபக்தியோடு கூட வாங்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பிட போனீங்கன்னா சில டேபிள்ல ரிசர்வ்டுன்னு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு போர்டு ஒன்று இருக்கும், ரிசர்வ்டுன்னு. அப்படின்னா விசேஷமாக ஒரு விசேஷமான முக்கியமான ஒரு நபருக்காக இந்த இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானே அர்த்தம். ரிசர்வ்டுன்னு போட்டிருந்தா அங்க போய் நம்ம உட்கார முடியாது, யாருக்கோ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தாங்க இந்த திருவிருந்தை கர்த்தர் எல்லாருக்கும் அல்ல, மீட்கப்பட்டவர்களுக்காக விசேஷமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதை பயபக்தியோடு கூட அனுசரிக்கணும். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து அதை அனுபவிக்க வேணும். இந்த திருவிருந்து மனுஷனுடைய ஒரு அமைப்பு அல்ல, ஒரு சபையோட அமைப்பு அல்ல. இது கர்த்தருடைய பஸ்கா, அவருடைய உடன்படிக்கை, இது அவருடைய மேஜை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த போது அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அந்த ராத்திரி கர்த்தர் அவளை விடுதலையாக்கி கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஊழியக்காரனா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்றைக்கு திருவிருந்தை நீங்கள் பயபக்தியோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிற உள்ளத்தோடு கர்த்தருக்கு பயந்து இந்த திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால் இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தரும். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கர்த்தர் ஓங்கின புயத்தினாலே கொடுத்து அவளை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்களோட சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் தன்னோட புயத்தை உங்களுக்கு நேராக நீட்ட அவர் ஆயத்தமா இருக்கிறார். பயபக்தியோடு பாத்திரவான்களாக கீழ்ப்படித உள்ளத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளில் திருப்பந்தியில நான் பங்கு பெற போறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்காக கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார். முதலாவது அறையிலே கச்சையை கட்டியிருக்கணும். எதை குறிக்க தெரியுமா? ஆயத்தப்பட்ட இருதயம். இரண்டாவது கால்களிலே பாதரட்சை. எதை குறிக்கிறது? பரிசுத்த யாத்திரை, பரிசுத்த நடை. மூன்றாவது கைகளிலே தடி. எதை குறிக்கிறது? அசைக்க முடியாத விசுவாசம். நான்காவது துரிதமாய் அதை புசிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து திருவிருந்திலே பங்கு பெறுவார். கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடினவர்களாக கல்வாரியை நோக்கி பார்க்கலாமா? கல்வாரியை நோக்கி பார்ப்பீங்களா? நீங்க மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் கல்வாரியை நோக்கி பாருங்க. எப்படி அன்றைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல ஆண்டவராய் இயேசு நம்முடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய சுகமாக்குதலுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த கல்வாரியை கொஞ்சம் பாருங்க. தேவனுடைய மகிமையின் சமூகத்தை எந்த இடத்துல நான் முன்னெடுக்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா, அந்த கல்வாரியின் காட்சியை எனக்கு நிஜமாக்கும் ஆண்டவரே. கல்வாரி காட்சி எனக்கு நிஜமாக்கும் ஆண்டவரே.
கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு இருக்கிற வெற்றியை நான் காணும்படியாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எனக்கு இருக்கும் ஜெயத்தை நான் காணும்படியாக அந்த கல்வாரி காட்சியை எனக்கு நிஜமாக்கும் ஆண்டவரே. ஒரு ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி காட்சியை நிஜமாக்கும், கல்வாரி காட்சியை நிஜமாக்கும், கிறிஸ்துவில் உள்ள வெற்றியை நான் காண கல்வாரி காட்சியை நிஜமாக்கும், கல்வாரி காட்சியை நிஜமாக்கும், கல்வாரி காட்சியை நிஜமாக்கும், கிறிஸ்துவில் உள்ள வெற்றியை நான் காண கல்வாரி காட்சியை நிஜமாக்கும். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக நன்றி உள்ள இருதயத்தோடு வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையா எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய வார்த்தைகளுக்கு போதித்து ஆண்டவரே இந்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தின உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாளை கூடி வந்த ஒவ்வொரு சௌரியம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவுள்ள நல்ல கரம் கர்த்தாவை சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். கர்த்தாவுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் முழு மனதாய் மனதின் சிந்தையின் ஆழத்திலிருந்து சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய தயவுள்ள நல்ல கரம் கூட இருக்கட்டும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். அவருடைய உள்ளத்தையும் மனதையும் எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நிரப்பட்டும். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கர்த்தாவே பரலோக சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும். இப்பொழுது இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ பிரசனம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணுமாய் செபிக்கிறோம். மறுபடியுமாய் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை அதிசீக்கிர வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபம் கேளும் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.